இப்ப ராதா சிஸ்டருக்கு வந்து பேலன்ஸ் கிளாஸ் எடுக்க போறோம். புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. ஒன் டே கிளாஸ். இப்ப சிஸ்டர் நம்ம வந்து பேசிக் கத்துக்கிட்டீங்க. இப்ப வந்து பேலன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ்ல வந்து நிறைய பேலன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நீங்க ஈஸியா வந்து வண்டி ஓட்ட முடியும். அப்ப என்னென்ன பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிரேக்க பிடிச்சு நம்மளுடைய லெஃப்ட்ல தான் ஏறணும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி இறங்குறப்ப எப்படி இறங்கணும்னு பாத்தீங்கன்னா, பிரேக்க பிடிச்சு நம்மளுடைய லெஃப்ட்ல தான் இறங்கணும். நம்ம ஏறுறதும் லெஃப்ட் தான், இறங்குறதும் லெஃப்ட் தான். சரிங்களா? இததான் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். வண்டி அதே மாதிரி வண்டியை வந்து ஆஃப் பண்ணாம நீங்க என்ன செய்யக்கூடாது, வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாது. வண்டியினுடைய சாவி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டியை விட்டே கீழே இறங்கணும். இந்த டிப்ஸ் வந்து நீங்க இப்ப இல்ல எப்பயுமே கத்து வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பாதை என்னதான் கீப் லெஃப்ட நோக்கி தான் நீங்க பயணம் செய்யணும். சரிங்களா? ரைட்ட நோக்கி பயணம் எப்பயுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி இறங்குறப்பையும் இந்த பக்கம் இறங்கக்கூடாது. அந்த பக்கம் நீங்க இறங்கவோ ஏறவோ எக்காரணத்தை கொண்டு இறங்கக்கூடாது. சரிங்களா? இந்த நம்மளுடைய லெஃப்ட்ல தான் ஏறணும், லெஃப்ட்ல தான் இறங்கணும். அது ஒரு மெத்தடு. சரிங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்றப்ப சாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லெஃப்ட் சைடு சாயுதுன்னா நீங்க என்ன பண்ணணும், ரைட் சைடு கொண்டு போய் ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப ரைட் சைடு சாயுது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த உங்களுக்கு தெரியணும். இது ஒரு வகையான பேலன்ஸ் தான். இப்ப ரைட் சைடு இப்படி இழுக்குது வண்டி, நீங்க இப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப இந்த சைடு இழுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஹேண்ட் பாரை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு இப்படி சாயுதுன்னா லெஃப்ட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நின்னு பேலன்ஸ் பண்ண போறீங்க. அதாவது நேரா ரோடு பாக்கணும். நேரானா நம்மளுடைய பார்வை எப்படின்னா லாங்கா பாக்கணும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இப்படி கீழேயே பாப்பாங்க. கீழே பார்த்தா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பேலன்ஸே வராது. சரி, நம்மளுடைய பார்வை லாங்கா இருக்கணும். ரோடவே கொஞ்சம் என்ன செய்யணும், தூரமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் பேலன்ஸ் பண்றது. சரிங்களா? அந்த மரம் தெரியுது பாருங்க, அந்த லெவல் நம்மளுடைய பார்வை என்ன செய்யணும், இருக்கணும், லாங்கா பாக்கணும். அது ஒரு மெத்தடு. அடுத்து என்னன்னா, அதாவது இப்படி தள்ளணும். ஹேண்ட் பாரை இப்படி நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டு ரெண்டு ஹேண்ட் பாரையும் பிடிச்சு புஷ் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியுடைய வெயிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வண்டி வெயிட்ட தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த வண்டியே ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? வண்டிய வந்து இந்த மாதிரி தள்ளணும். சரிங்களா? இது ஒரு வகையான பேலன்ஸ் தான். இந்த பேலன்ஸ் நம்பர் 1 செய்யணும். நம்பர் 2ல நீங்க என்ன பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரிதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்கார்ந்து பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து வண்டி வெயிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு. உட்கார்ந்து பேலன்ஸ் பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரேக்க பிடிக்கணும். லெஃப்ட் சைடு பிரேக்க பிடிச்சு வண்டியில என்ன பண்ணணும், ஏறி இந்த மாதிரி உட்காந்துக்கணும். பொசிஷன் ரொம்ப காலை வந்து லாங்கா வைக்க கூடாது, கொஞ்சம் பக்கத்திலே தான் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வண்டி என்ன பண்ணணும், முன்னோக்கி ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தள்ளிட்டே போகணும். இது ஒரு வகையான பேலன்ஸ். சரிங்களா? இப்ப இந்த பேலன்ஸ் பாத்துட்டோம். இப்ப நம்ம நின்னு பேலன்ஸ் பண்றப்ப நம்ம வந்து நேரா பாக்கணும், தூரமா பாக்கணும். அதே மாதிரி உட்கார்ந்து பேலன்ஸ் பண்றப்பயும் எப்படிதான் இருக்கணும், தூரமா, பார்வை வந்து லாங்கா தான் பாக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கை வந்து நேரா இருக்கணும், ஒரு கை வந்து எல்போன் ஷேப்ல வச்சுக்கணும். அப்ப நம்ம தள்ளுறப்ப என்ன ஆகும், வண்டி இந்த பக்கம் சாயுதுன்னா நம்ம ஹேண்ட் பார் என்ன பண்ணணும், இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த சைடு இப்படி தள்ளுதுன்னா இந்த சைடு ஹேண்ட் பாரை அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ஒரு வகையான பேலன்ஸ். இப்ப நம்ம அடுத்த பேலன்ஸ் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பேலன்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது காலை வந்து பேலன்ஸ் டக்குன்னு தூக்கி வைக்க மாட்டாங்க லேடிஸ். அப்ப என்ன பண்ணணும், நேரா பாத்துக்கணும், ரெண்டு சைடு பிரேக்கையும் பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு டக்குன்னு இப்படி வச்சு இப்படி எடுக்கணும். அதாவது ஒரு செகண்ட்ல. அப்ப நமக்கு வந்து ஹேண்ட் பார் சாயிரப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா. இப்ப இப்படி சாயிரப்ப இந்த பக்கம் இருக்கணும், அப்ப நம்ம இந்த பக்கம் இருக்கணும். அப்ப இப்படி வைக்கிறப்ப இந்த சைடு சாயிடா இப்படி வைக்கணும். அப்ப அதுக்குதான் நம்ம இந்த பேலன்ஸ் 1 செகண்ட் என்ன பண்ணணும், இப்படியே வச்சு நிப்பாட்டணும். அப்ப நம்ம நம்மளுடைய உடம்பு பாடி எல்லாமே என்ன ஆகும், இந்த இதுல வந்து பேலன்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த பேலன்ஸ். சரிங்களா? நின்னு பேலன்ஸ், உட்கார்ந்து பேலன்ஸ், இந்த பேலன்ஸ். அடுத்து வந்து பிரேக்க பிடிச்சு எப்படி ஏறணும்,
எப்படி இறங்கணும், அது அது ஒரு வகையான பேலன்ஸ். சரிங்களா? இத்தனை பேலன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் உங்களால என்ன பண்ண முடியும், வண்டியை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நீங்க வந்து வண்டியை வந்து புஷ் பண்ணி தள்ள போறீங்க. நின்னு பேலன்ஸ் பண்ணுங்க பாப்போம். வண்டியை பிடிங்க, நின்னு பேலன்ஸ் பண்ணுங்க, பண்ணுங்க, முன்னோக்கி தள்ளுங்க. அவ்வளவுதான். அப்ப ஒரு கை எப்படி இருக்கு, நேரா இருக்கு, ஒரு கை வந்து எல்போன் ஷேப்ல இருக்கு. ஓகே, வெரி குட். கீழே பார்க்க கூடாது, கீழே தான் பாக்குறீங்க பாருங்க. இப்ப டர்ன் பண்ணணும். இப்ப நம்ம வந்து டர்ன் பண்றத பத்தி சொல்லல. இப்ப என்ன பண்ணணும், நல்லா லெஃப்ட் ஓரம் போகணும். ரைட் சைடு ஹேண்ட்பார் என்ன பண்ணணும், ரைட் சைடு திருப்புனா வளைக்கணும், திருப்புங்க. ரைட் சைடு ஹேண்ட்பாரை வளைங்க. இப்ப ரெண்டு சைடு ரோடு பாருங்க. வெரி குட். திருப்புங்க. ஓகேவா? திரும்பிருச்சா? இப்ப பிரேக்க பிடிச்சு ஏறி உட்காருங்க. பிரேக்க பிடிச்சு ஏறி உட்காருங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. பேலன்ஸ் பண்ணுங்க. நேரா நேரா ரோடு பார்க்கணும். பாத்தீங்களா, கீழேயே நான் பாக்குறீங்க. அப்ப நேரா ரோடு பார்த்து என்ன பண்ணணும், பேலன்ஸ் வந்து பண்ணணும். ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. வெரி குட், சூப்பரா பண்றீங்க. பண்ணுங்க. நல்லா சீட்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். எட்டலையா? நேரா ரோடு பாருங்க. எப்பயுமே நம்மளுடைய பாதை எப்படிதான் இருக்கணும், கீப் லெஃப்டா தான் இருக்கணும். சரிங்களா? லெஃப்ட நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப். நம்மளுக்கு சேஃப் எதுனா லெஃப்ட் தான். சரிங்களா? லெஃப்ட நோக்கி தான் நம்மளுடைய பாதை எப்பயுமே இருக்கணும். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த 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 இது பண்ணி பாருங்க. நான் சொன்னது ரெண்டு காலையும் பிரேக்கையும் பிடிச்சு காலை மெல்ல தூக்கி தூக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணுங்க. குயிக்கா பண்ணணும். குயிக்கா. வெரி குட். கீழே இறக்கிக்கோங்க. வெரி குட். தூக்குங்க. கீழே இறக்கிக்கோங்க. குயிக்கா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா பேலன்ஸ் வரும். இந்த பேலன்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வண்டியை ஹேண்டில் பண்ணலாம். டக்கு டக்குன்னு பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். பண்ணுங்க. வெரி குட் சிஸ்டர், சூப்பர். ஓகே. இப்ப எல்லா பேலன்ஸும் உங்களுக்கு புரியுதா? வண்டியை ஹேண்டில் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே. இப்ப பேலன்ஸ் வந்து முடிஞ்சு. ஓகேங்களா?